என்ன இருக்கு? எல்லாம் நீங்க வீடியோ எடுக்கலாம். இங்கே வந்து வீடியோ எடுக்கல. என்ன வீடியோ வந்து என்ன மீன் வெட்டணும்? நான் வெட்ட முதல்ல வெட்டிதாங்கடா. ஓ வாங்க கூடாதுங்கப்பா. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. முதல்ல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதிகமாக கம்மியாக வருவாங்க. பணம் எதாவது பற்றி தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. எல்லாம் இதுதான். இன்ஸ்டா ஓப்பன் பண்ணால் இதான் வருது, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் இதான் வருது. யூடியூப் கூட தான் வந்து இருக்குது. ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய வருது. எதில் பணம் அதிகமாக வருது அதுதானே போடுவாங்க. இதுதான் சொன்னேன் நீ. யூடியூப் இமெயில் இது கூட குழம்பாது. அம்மா எங்கப்பா லோகேஷ் மழை போயிடும். காத்தாடி போகணும் அடிக்கடியா? இன்னைக்கு நேற்று பரவாயில்ல, ஜாலியாக இருந்துச்சு. அங்கேயும் போய் சும்மா இருக்க மாட்டேன். வீடியோ தான் எடுத்து போடுவான். நம்ம வீடியோவில் போட மாட்டேன். ஓகே ஓவர் வாங்க. நிறைய மீன் வாங்கி போட்டு சொல்றான். எல்லாம் வாங்கி மேலே போட்டு சொல்றோம்ல. அதான் அவர் கேட்கறாரு, என்ன மொத்தமாக வாங்கி போட்டுருக்கிறது. அதான் ஒரே ஆள். எல்லாமே ஒரே ஆள் தான். ஒன்னா எடுத்து ஒரு வருஷத்துக்கு தனியாக விட்டு வெளியே கொண்டு போதா ரவி? வெளியே போதா? எவ்வளோ வாங்கலாம்? 2 ரூபா போகும். 1500. மீனோட விலை 1500 இருக்கா? நீ 2000 ரூபாய் வாங்குவோம். எப்படி இருந்தாலும் அப்பா போய் வாங்கினால அதுதான் சொல்லு. நீ வாங்க 2 ரூபா இருக்குதான் எனக்கு தெரியும். எனக்கு அப்பா போய் அதனால தான் 2 ரூபா இருக்குங்க. நீ போய் தான் 2 ரூபா வாங்கியிருப்பாங்க. மீனக்காவா கொடுக்கலாம். நீ கேட்கணும். வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து கேட்கணும். எவ்வளோ சரி மீன்? 1.5 நிமிஷம். 1.5 நிமிஷமா? சேலஞ்சு பண்ணதால சொன்னல. அது சேலஞ்சால என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து ஒரு நிமிஷத்துல விட்டு நான் 100 ரூபாய் தரேன்றீங்க. பாக்கிறவங்க கண்ணுங்கெல்லாம் எப்படி பார்த்துருங்க. ஒரு நிமிஷம் 100 ரூபாய் சம்பாதிக்கணும். மீன் வெட்டுறது 50 ரூபா தான். அது அங்க புரிய மாட்டாங்க அவங்க. அப்படிதான் ஒண்ணா 30 செகண்ட்ல வெட்டினாரு. 200 ரூபா கொடுத்தேன். வேற எவ்வளவு வாங்கி தர மாட்டா? இதெல்லாம் போய்விடுங்க. பையங்க வேற எவ்வளவு வாங்கி தர மாட்டா? நான் என்ன பண்ணாலும் ஒரு இன்டர்நேஷனல் திரும்ப மாதிரி கேள்வி வைப்பேன். அதனாலவே அந்த ஷார்ட்ஸ் இந்த இதெல்லாம் வீடியோலாம் போட்டுருவேன். போடுவா இப்போ பொடி அப்படியே அப்படியே சொல்றது இல்லையா? இப்படி பயிர் பிசினா கலந்து போய்க்கலையா? ஓகே ஓகே சீலா போடணும். தம்பி ஆளே காணா. வராத ஏன்னா இப்பவே ஆளுகளை 2 பிரிச்சுட்டாங்க. ஆமா இவங்க இன்னும் வர மாட்டாங்க யாரும். ஆமா இல்லைன்னா மொத்த பேருக்கு நம்மளுக்கு இல்லை மீன். இவங்க என்னைக்கு பிடிச்சாலும் அன்னைக்கு மீன் அவ்வளோ வருது கிடையாது. எல்லாம் உம்பிப்பை உம்பிட்டோ பட்டோ முடிஞ்சு ஒன்றுமே வேலை கிடையாது. குமார் மாமே சிரிப்புதான்.
அவங்க மாதிரி போட மாட்டேன். ஓ அவங்களே போட சொன்னாலும் போட மாட்டேன். சரிப்பா, இது சின்ன மீன் வெட்டுறது. ரொம்ப அதிகமாச்சு. வெட்டி குத்துற துணி போட மாட்டேன். மஞ்சள் வெட்டுற கத்தி வேற எந்த கத்தியில வெட்டலாம் விட மாட்டேன்றான் அழகா. அப்பா மீன் புதுசாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி சைஸ் வரும். இல்லைன்னா இந்த மீன் ரொம்ப கஷ்டம் தான். கீழலாம் மீன் பிடிச்சா என்ன மீன்ண்ணா? புத்தம் சாச்சு இது கண்ணாடி பாரு. புத்தம் சாச்சுண்ணா. இப்போ மட்டும் தோல் பாரு ஒன்று, அப்புறம் 3 2 அது கூட ஒன்று, அது கூட 3, அப்புறம் மொபைல் 4, கண்ணாடி பாரு 5. பரவாயில்ல. நான் எங்க வீடியோ காணல நீங்க வீடியோ விடலாம். ஒரு நிமிஷம் இதெல்லாம் வீடியோல நம்ம பெரிய வீடியோ தான். வீடியோ இதெல்லாம் ஜாயின் பண்ண இது கூட என்ன பண்றது? அதுதான் உட்காந்து 7 நிமிஷம் ஜாயின் பண்ண கூட. ஒரு வீடியோட வேல்யூ வந்து 7 to 8 நிமிஷம். ஆனால் 8 நிமிஷம் வீடியோ இருக்கா மீனே வராது. 15 கிலோ 20 கிலோ போதும் மட்டும்தான். ஆனால் 100 ரூபா 10 ரூபா அப்படிலாம் என்னது என்ன போடுங்க. பொங்கலாம் வச்சுன்னா பஞ்சாயத்து நல்லா இருக்காது. அப்படியே வெட்டி அப்படியே பையில போடணும். கரெக்டா இருக்கு. ஓ மீன் நல்லா இருக்குண்ணா. கொத்த தருமா? ஓகேண்ணா. அதே போடு டிப்ரெஷன் என்ன பண்றது? பாக்குறா அவர் பிடிங்க. மீன் 1000 ரூபாயா? இது ஒரு மீனா? பரவாயில்லையா? மீன் எல்லாம் பெருசா இருக்கு. பிடிங்க. மீன் பெருசா இருக்கு. 1000 ரூபாய் வாங்கலாம். பெருசா இருக்கு. வாங்கலாம். ஆமா, 1 கிலோவுக்கு மேல இருக்கு. எல்லாம் 1 கிலோ மீனே 1000 ரூபாய் கம்மி. 1000 ரூபாய்க்கு கம்மி மீனே வாங்கிக்கலாம். மீன் இருக்குண்ணா, எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய போடுது. மீனை பொறுமையா கழுவணும். மீனை பொறுமையா கழுவணும். கழுவுங்க, மீன் உடஞ்சிரும். எடுத்து வச்சு